வணக்கம். வாழ்க மகிழுடன் சிபிஎல்லின் சிந்தனை களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நாம் இன்னைக்கு கொஞ்சம் அரசியல் பேசலாம். என்ன அரசியல்னா நேர்மையான அரசியல். சமீபத்தில் மிக நெருக்கத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பு வழங்கியது. என்ன அப்படின்னு சொன்னா, டெல்லியின் முதலமைச்சராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவனர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் அவர்களோடு சேர்த்து குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் மதுபான கொள்முதல் முறைகேடு வழக்கில் இருந்து விடுதலை செய்துவிட்டது. குற்றங்கள்லாம் எதுவும் இல்லை, அவங்க குற்றமும் செய்யல அப்படிங்கிற வகையில் அந்த நீதிமன்றம் அவர்களுக்கு விடுதலை வழங்கிவிட்டது. இதை எப்படி அரசியல் நோக்கர்கள் பார்க்கறாங்க அப்படின்னு தெரியல. தனிப்பட்ட வகையில் அவரை பற்றி அறிந்தவர்கள், அவருடைய நடவடிக்கைகளை கூர்ந்து பார்த்தவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஊழலை ஒழிப்பதே ஒரு நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆம் ஆத்மி கட்சி. ஊழலே இருக்கக்கூடாது, எந்த நிலையிலும் ஊழல் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடித்தது, இன்னொரு மாநிலத்திலும் ஆட்சியை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதுல டெல்லி மாநிலத்தில் அவர்களுடைய ஆட்சியிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்காக செய்யப்பட்ட பல பிரச்சனைகளுக்கும் அவர்கள் ஈடு கொடுத்து ஆட்சியை நடத்தி முடித்தார்கள். ஆனாலும் இறுதி கட்டத்தில் அவர்கள் மேல் இந்த மதுபான கொள்முதல் வழக்கு சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டு எவ்வளவு அவர்களை அரசியல் தளத்திலிருந்து களத்திலிருந்து வெளியே தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்து தள்ளினார்கள். அதனாலேயே அந்த டெல்லி மாநிலத்தில் நடந்த தேர்தலில் அவர்களுடைய கட்சி தோற்கும் அளவிற்கு போனது. ஆனால் இன்று அந்த வழக்கிலிருந்து அவர் நிரபராதி என்று தீர்ப்பு வெளியே வந்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய அநீதி என்பதை எல்லோரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபருக்கு, ஒரு தலைவருக்கு, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லோரும் பேசுபொருளாக இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அநீதி செயலுக்கு காரணமானவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? சட்டத்தில் இடம் இருக்கிறது, சட்டத்தில் இடம் இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேல் வழக்கு தொடர்ந்து அவர்களெல்லாம் நீதிக்கு முன் நிறுத்தலாம், நிவாரணம் கேட்கலாம், இன்னும் நிறைய விஷயங்களை அவர் செய்யலாம். என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் ஒரு நல்ல தலைவருக்கு நிகழ்ந்த அநீதியிலிருந்து நீதி அவருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. இந்த விடுதலை நாடு முழுக்க பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த நீதித்துறையின் மீது இருக்கிற நம்பிக்கையினால்தான் இந்திய அரசியல் அமைப்பு சற்றும் தளராமல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். நேர்மையாக அரசியல் செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் உழைப்பில் உழைத்துக் கொண்டிருக்கிற எல்லோருக்கும் உத்வேகத்தை கொடுத்திருக்கும். தொடர்ந்து நேர்மையான தலைவர்களையும் நல்ல ஆட்சியாளர்களையும் நாம் பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் நல்ல உதாரணமாக இந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு முன்னெடுப்பாக மற்ற தலைவர்கள் எல்லோரும் இதை பின்பற்றுமாறு நாம் எல்லோரும் ஆதரிப்போம். நல்ல தலைவர்களை கண்டு பழிவாங்கக்கூடிய தலைவர்களை அல்ல, மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தலைவர்களை நாம் கண்டறிந்து அவர்களுக்கு வாக்களித்து நம்முடைய நீதியையும் நம்முடைய வாக்குரிமையும் நிலைநாட்டிக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு துத்தி இலை, துத்தி என்கின்ற ஒரு இலை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மூல நோய்க்கு மிக சிறப்பான ஒரு நிவாரணி அப்படின்னு சொன்னா துத்தி இலை தான். துத்தி இலை சமைத்து எப்படி வேணாலும் சமைத்து சாப்பிடலாம், டீ வச்சு குடிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். மூல நோய்க்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக அது பயன்படுகிறது. மலச்சிக்கல் குணமாகும், செரிமான பிரச்சனை இருந்தால் அதுவும் குணமாகும், உடலை குளிர்விக்கும். இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, உடல் நம்மளை குளிர்விக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த துத்தி இலை நமக்கு பயன்படும். அது தவிர்த்து குடல் புண்களை எல்லாம் குணமாக்கக்கூடிய பவர் சக்தி அந்த துத்தி இலைக்கு இருக்கு. அதனால துத்தி இலைகளை மார்க்கெட்லாம் துத்தி கீரை விற்கிறாங்க. நம்ம வாங்கி கூட்டு வச்சு சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், அல்லது டீ போல கொதிக்க வைத்தும் சாப்பிடலாம். நன்றாக துத்தி இலை சாப்பிடுவோம். நம்முடைய உடலை குளிர்ச்சியாக பேண முயற்சி செய்வோம். குறிப்பாக நம்முடைய வயிறு கெட்டு போகாம இருக்கணும்.
அதுக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை செய்து நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவோம். வாழ்க மகிழ்வுடன்.